சுற்றி இருக்கவங்க உன்னால் முடியாது, நீலாம் என்ன பண்ண போகிற, நீ உனக்குலாம் அதெல்லாம் தேவையான்னு சொல்லி 1000 பேர் 1000 விதமாக சொல்லுவாங்க. நீ என்ன பண்ணாலும் உன்னை உன்னை பிடிக்கல, உன்னை வேண்டான்னு சொல்கிறது தான் ஒரு கூட்டம் வெளியே இருக்கும். ஆனால் அதெல்லாம் காதில் வாங்காமல் அதை உடச்சிட்டு ஜெயிச்சு காட்டும்போது இதே கூட்டம் நம்ம பையன்டா. உங்களுக்கு மனசுக்கு நெருக்கமான இந்த நடிகரை பார்த்தா நான் இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தேன். எனக்கு விஜய் அண்ணா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு விஜய் அண்ணா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரொம்ப ஆமாம் விஜய் ஃபேன் ஆக்சுவலி. அதே மேனரிசிங்களா அவர் மாதிரியே பண்றீங்க. ஐயோ ப்ரோ, எங்க பசங்களுக்குள்ள அந்த ஒரு வார் இருக்கும். விஜயா அஜித்தா சூர்யாவா அந்த அந்த ஒரு இது இருக்கும். அதுல விஜய் கேங்ல நம்மளும் நிறைய நம்ம பார்க்குறோம். விமனுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி டென்ஷன் இருக்கும், அந்த மாதிரிலாம் நம்ம பார்த்தோம். ஆனால் நான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது என்னன்னா மென்னுக்குமே இது இருக்குது அப்படின்றதெல்லாம் நான் கேள்விப்பட்டேன். இருக்கு ப்ரோ. அது ஆக்சுவலாக எனக்குமே நடந்திருக்கு ப்ரோ. இப்போ எனக்கு நான் டேரக்டராக இருக்கேன்னா எனக்கு அந்த கேரக்டருக்கு நீ கலராக இருந்தாலும் தேவையில்லை, கலர் இல்லைனாலும் தேவையில்லை அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கு அப்படின்னா எனக்கு ஓகே. பட் ஒரு சில பர்சன் கலருக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இருக்கு ஏன்னா அப்படின்னு பார்த்தா விஜய் சேதுபதினாலாம் சொல்லுங்க, அவருக்கு இருக்க டேலண்ட்டுக்கெலாம் வந்து அவர் வந்து கலர்னாலே வந்தார் இல்லை, அவருக்கு இருக்க திறமைனால வந்தார். இந்த தனுஷனாக இருக்கட்டும், யோசிச்சு பாருங்க, அவருக்கு இருக்க கலர்னாலே வந்து இல்லை, அவருக்கு இருக்க திறமை. உங்களோட அனுபவத்திலிருந்து சொல்லுங்க. இதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட் ஆகணும்னு நினைச்சு சீரியலையோ இல்லை படத்துலையோ ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காம இருக்கும்ல, அவங்களுக்கு இந்த தருணத்தில் எதாவது சொல்லணும்னா என்ன சொல்லலாம்? என்றைக்குமே முயற்சியை மட்டும் விட்டுறாதீங்க. என்றைக்குமே சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் ஒரு விஷயம் அடையணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் அதுக்கு எனக்கு கனா படத்தில் சொல்கிற டைலாக் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது வந்து நீங்கள் எப்போயுமே அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்கணும்னா நீங்கள் பிடிக்கிற இடத்துல தான் இருக்குது உங்களுக்கு அது எவ்வளோ வேணும் அப்படிங்கிறது. அது ஏன்னா சுற்றி இருக்கவங்க உன்னால் முடியாது, நீலாம் என்ன பண்ண போகிற, நீ உனக்குலாம் அதெல்லாம் தேவையான்னு சொல்லி 1000 பேர் 1000 விதமாக சொல்லுவாங்க. நீ என்ன பண்ணாலும் உன்னை பிடிக்கல, உன்னை வேண்டான்னு சொல்கிறது தான் ஒரு கூட்டம் வெளியே இருக்கும். ஆனால் அதெல்லாம் காதில் வாங்காமல் அதை உடச்சிட்டு நீ ஜெயிச்சு காட்டும்போது இதே கூட்டம் நம்ம பையன்டா, நான் என் ஃப்ரெண்டுடா, பாரு அவன் சொல்லிட்டு இருந்தான் ஒரு நாள் வருவான்ட்டு, பாரு வந்துட்டான். அதே வாய் அப்படி சொல்கிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு நாள் நடக்கும், நீங்களும் ஜெயிப்பீங்க. நான் இன்னைக்கு இந்த விஷயம் சொல்கிறேன்னா நாளைக்கு நீங்கள் என்ன மாதிரி உங்களோட சரௌண்டிங்ஸ், உங்களோட பசங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக சொல்கிற ஒரு டே வரும். அது வரைக்கும் இல்லை, அதை தாண்டியும் நீங்கள் எஃபோர்ட் போடுங்க. சூப்பர். உங்களுக்கு மனசுக்கு நெருக்கமான இந்த நடிகரை பார்த்தா நான் இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தேன் அந்த மாதிரி யாராவது இருக்காங்களா? ஒருத்தர் தான் சொல்லணும். எனக்கு விஜய் அண்ணா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு விஜய் அண்ணா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரொம்ப ஆமாம் விஜய் ஃபேன் ஆக்சுவலி. அதே மேனரிசிங்களா அவர் மாதிரியே பண்றீங்க. ஐயோ ப்ரோ, இல்லை 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 இதெல்லாம் வந்து இல்லை எனக்கு வந்து ஆக்சுவலாக எனக்கு விஜய் அண்ணா பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல இருந்து எங்கள் பசங்களுக்குள்ள அந்த ஒரு வார் இருக்கும். விஜயா அஜித்தா சூர்யாவா அந்த அந்த ஒரு இது இருக்கும். அதில் விஜய் கேங்கில் நம்மளும் வருது. ஏன் பிடிக்கும் எதுக்கு பிடிக்கும்லாம் எனக்கு தெரியாதுங்க. சின்ன வயசுல நீ யார் ஃபேன் கேட்டா நான் விஜய்ன்னு சொன்னேன். அப்படிதான் விஜய் ஃபேன் ஆனேன். பட் ஆனா அதுக்கப்புறம் நிறைய விஷயம் ஐ அட்மையர்ட் ஃப்ரம் ஹிம். ஒரு ட்ராலை வந்து இது மேனேஜ் பண்ற விஷயமா இருக்கட்டும், அவர் இந்த சொசைட்டி வந்து அவரை டாமினன்ட் அமுக்கும் போது அவர் அதை எழுந்து வந்து பிக் ஹீரோவா டாப் ஆஃப் த டேபிளில் இருந்து பாக்ஸ் ஆஃபீஸ் அதாவது கிங்காக இருக்க வந்து காட்டினார்ல, எனக்கு அந்த ஒரு எலிவேஷன் வந்து ஐ லவ் இட். அண்ட் எல்லாரும் சொல்லுவாங்களா அந்த டான்ஸ், மனுஷன் 52 வயசு 54 வயசு நினைக்கிறேன், அவர் கூடலாம் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அண்ட் எனக்கு இன்னொரு விஷயம், விஜய் சார் வந்து மாஸா இருக்கலாம், இல்லை ஃபைட்டு அதெல்லாம் ஓகே, ஆனால் அவரோட காமெடி சென்ஸ் வந்து ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். சின்ன 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 அந்த மேனரிசம் செம்மையா இம்ப்ரவைஸ் பண்ணுவாங்க. எனக்கு அந்த விஷயம் வந்து லேட்டர் பீரியட்ல நான் ரொம்ப அதாவது சின்ன வயசுல நம்ம கடந்து போயிடுவோம், அந்த ஒரு காமெடியை என்ஜாய் பண்ணிட்டு போயிடுவோம். பட் ஆனால் நம்ம இந்த ஃபீல்டில் வரும்போது அந்த சின்ன சின்ன விஷயத்தை பார்க்குறப்போ ஐ லேர்ன் மெனி திங்ஸ். நிச்சயமா. இப்போ நம்ம மீடியா இல்லை சினிமா இண்டஸ்ட்ரின்னு வரும்போது எல்லாருமே சொல்லுவாங்க, பார்த்துருடா ரொம்ப பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க, அவ்வளோ இது இருக்கும், சிரமங்கள் இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும்.
ஆனா உள்ளுக்கு இருக்கவங்களா தெரியும் அது எந்த அளவுக்கு ஒரு சிரமம் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய நம்ம பார்க்குறோம் விமனுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி டென்ஷன் இருக்கும், அந்த மாதிரிலாம் நம்ம பார்த்தோம். ஆனா நான் ரொம்ப கஷ்டப்பா இருந்தது என்னன்னா மென்னுக்குமே இது இருக்கு அப்படின்றதெல்லாம் நான் கேள்விப்பட்டேன். இருக்கு ப்ரோ, இருக்கு ப்ரோ. அது ஆக்சுவலா எனக்குமே நடந்திருக்கு ப்ரோ, எனக்குமே நடந்திருக்கு. அது அது வந்து அது எப்படி சொல்றதுன்னா, நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அழுதுருக்கேன். ஓகேங்களா, நான் அதை நிறைய சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். பட் ஆனால் அது நமக்கே அப்ளை ஆகும்போது ஏய் ஏன்னா ஆம்பளை நீ என்னடா பண்ண போற அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அது 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 வந்து மென்டல் இல்னஸ் அவங்களுக்கு. ஓகேங்களா, அது மென்டலி அவங்க வந்து சிக். அதெல்லாம் அதை அவங்க சரி பண்ணணும். ஒருத்தவங்க வந்து இதெல்லாம் இது பண்ண முடியாது, அவங்களே இது பண்ணாதான் உண்டு. எப்பயுமே அட்ராக்ஷன் வந்து எப்பயுமே ஆப்போசிட் ஜெண்டரில் தான் இருக்கணும்னு என்னோட கருத்து. சேம் ஜெண்டரில் இருக்கிறது வந்து இட்ஸ் ஸோ ஐ டோன்ட் சப்போர்ட் தெம். எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தீங்க அந்த மாதிரி மூமெண்ட்? ஏன்னா ஜஸ்ட் இக்னோர். ஓகே, இக்னோர்னா லைக் நான் ஐ டோன்ட் கிவ் எனி அட்டென்ஷன் டு தெம். I don't give any attention. ஆனா ஒரு பெரிய ஒரு இடத்துல இருக்கும்போது அப்படி நடக்குதுல இது? சீரியஸ்லி மேன், சீரியஸ்லி அது நடக்கும். நிறைய நடந்திருக்கு எனக்கு. நிறைய லைக் அது எனக்கு அந்த தைரியம் எங்கேருந்து வருதுங்கிறது எனக்கு தெரிய மாட்டேங்குது. அவங்களுக்கு டைரக்டா வந்து கேட்பாங்க, டைரக்டா அப்ரோச் பண்ற ஒரு சில அந்த ஒரு தைரியம் இருக்கலாம். அந்த தைரியத்தை ஆக்சுவலி அடிக்கணுங்க. அது அது ரொம்ப பெரிய ஒரு தப்பு. அது அது வந்து உன்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சு அவன் கேட்கறானா, இல்ல நான் கேட்கறதுனால என்ன தப்பு அப்படிங்கிற ஒரு மெதப்பையா அந்த பர்சனுக்கு அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. ஆனா அப்படி ஒரு நினப்பு தப்புங்க. அது ஒருத்தவங்களுக்கு ஹர்ட் ஆகும். நீங்க ஈஸியா கேட்டு போயிடலாம், இல்ல நீங்க ஈஸியா வந்து என்ன வேணா சொல்லிடலாம். ஆனா அதை ஃபேஸ் பண்ற ஆப்போசிட் பர்சனுக்கு வந்து அது ரொம்ப ஹர்ட் ஆகும். அது பண்ணாதீங்க. மேபி நீங்க அப்படி இருக்கலாம், உங்களுக்கு வந்து சேம் ஜெண்டர் பிடிக்கலாம், நான் அந்த இதுக்குள்ள வரல. ஆனாலும் ஆப்போசிட்ல இருக்க பர்சனோட கன்சர்னும் நீங்க பாருங்க, அவங்களோட மென்டாலிட்டியும் பாருங்க. ஏன்னா அவனுக்கு 1008 பிரச்சனை இருக்கும். இதுல இந்த பிரச்சனையை சேர்த்து ஒன்று வைக்கிறது வந்து வேண்டாம், அதை விட்டுருங்க. இன்னொரு நான் ஜென்ரலாக கேட்குறது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம சீரியல்லையோ ஏதோ ஒரு ஹீரோவாக போனோம் அப்படின்னா அவங்க நம்ம யார் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு அது லுக்லேயே பார்த்து சர்ச் பண்ணுவாங்க. இவன் ஹேர் கட் பண்ணியிருக்கானா, என்ன காஸ்டியூம் போட்டிருக்கான், என்ன எப்படி இருக்கான். ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் ஒரு நார்மலான பேக்ரவுண்ட்லேருந்து வரீங்கன்னு சொல்லியிருந்தீங்க முன்னாடி. அது எவ்வளோ சேலஞ்சாக இருந்தது? எவ்வளோ அதனால் புறக்கணிக்கப்பட்டீங்க உங்களோட லுக்லேயும் உங்களோட அட்டையர்லையும் உங்களோட இது? ஆக்சுவலி நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே கிராமம் தான். ஓகேங்களா, பக்கா கிராமத்து பையன். எந்த ஊர் நீங்கள்? கோட்டைக்காரன்பட்டி, மணப்பாறை பக்கத்தில் ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் இன்னும் பஞ்சாயத்து பண்ணக்கூடிய ஆளுங்களாம் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ரூரல் வில்லேஜ்லேருந்து வந்த ஒரு பையன். ஸோ எனக்கு இது எல்லாமே நான் க்ரூம்டு ரோஹித். நான் செதுக்கிக்கிட்டேன், என்ன நான் க்ரூம் பண்ணிக்கிட்டேன். பட் இதுக்கு முன்னாடி இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி நான் இப்படி இல்லை. ஆனால் க்ரூமிங் இம்பார்ட்டன்ட், இந்த ஃபீல்டுக்கு இம்பார்ட்டன்ட். நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படிதான் பீப்புள் வந்து உங்ககிட்ட நடந்துப்பாங்க. சூப்பர் சூப்பர், அது ரொம்ப முக்கியம். எவ்வளோ மெனக்கெட்டீங்க இதுக்காக? எவ்வளோ எல்லாம் செலவு பண்ணீங்க? செலவுலாம் பண்ணலைங்க. இல்ல, செலவு பண்ணியிருக்கேங்க. தண்டமா, அதாவது தெரியாதப்போ நான் செலவு பண்ணியிருக்கேன். இவங்க இந்த ப்ராடக்ட் வாங்கினா நல்லா இருக்கும், இவங்க இந்த இதெல்லாம் யூஸ் பண்ண நல்லா இருக்கும்னு சொல்றப்போ சகட்ட மேனிக்கு ஓகே அந்த ஆர்வ கோளாறுல நிறைய வாங்கி போடுறேங்க. பட் ஆக்சுவலா நீங்க நல்லா தூங்குனா போதும், நீங்க நல்லா சாப்பிட்டா போதும், தண்ணி குடிச்சா போதும், நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டீங்கன்னா போதும், ப்ராப்பர் ஸ்லீப் இருந்தாலே போதும், ஸ்கின் ஆட்டோமேட்டிக்காக க்ளோ ஆகும். அண்டு நீங்கள் மனசில் எந்த ஒரு பாரமும் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீ பேர்டாக இருக்கீங்க அப்படின்னாலுமே இன்னும் கொஞ்சம் க்ளோ ஆகும். அது இது நேச்சுரல் க்ளோ. ஸோ அது வந்து கொஞ்சம் டெய்லி நல்லா குளிச்சுட்டு ஃபேஸ் வாஷ் ஒரு 3-4 டைம் பண்ணுங்க, அதுவே போதும். நைட் க்ரீம் அப்ளை பண்ணுங்க. இந்த கேள்விக்கான பதில் நீங்க சொன்னா ஜஸ்டிஃபைடா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க ஒரு சீரியல்ல ஹீரோவா இருக்கிறனால நான் உங்ககிட்ட கேட்கறேன். இப்போ என்னோட நண்பர்கள்லாம் பார்த்தேன் அப்படின்னா அவங்களாம் கொஞ்சம் டஸ்கியா மாநிலமாக தான் இருக்காங்க. ஆனா இருக்கட்டும் பொண்ணா இருக்கட்டும், அவங்களுக்குள்ள என்ன ஒரு தாழ்வு மனப்பான்மை, நம்ம வெள்ளையா இருந்தால் தான் அழகு, வெள்ளையா இருந்தால் தான் நம்ம வாய்ப்பு கிடைக்கணும். சினிமாவில் அந்த பையன் வந்து இந்த மாதிரி நான் இன்ஜெக்ஷன் நான் போட்டுக்கிறேன், இந்த மாதிரி கலர் எனக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் ட்ரை பண்றாங்க. நீங்க ஹீரோவா பண்ணியிருந்தீங்களா? உங்க அனுபவத்தை சொல்லுங்க. கலர் இல்ல ப்ரோ அப்படின்னு பார்த்தா ஜிடிவில 4-5 சீரியல்ல வந்து மாநகரத்தோட கம்மியால ஹீரோ பண்றாங்க. ஹீரோ லைக் கலர் டசன்ட் மேட்டர், பட் கலர் மேட்டர்ஸ்
ஃப்ரம் சம் பிளேசஸ் சம் பர்சன்ஸ். எப்படி அது வேறுபடுது அது மட்டும் டிபெண்ட்ஸ் ஆன் ஒரு கேரக்டரா சொல்றீங்களோ? இல்லை, டிபெண்ட்ஸ் ஆன் பெர்ஸ்பெக்டிவ். இப்போ எனக்கு நான் டேரக்டராக இருக்கேன்னா எனக்கு அந்த கேரக்டருக்கு நீ கலராக இருந்தாலும் தேவையில்லை, கலர் இல்லைனாலும் தேவையில்லை அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கேன் அப்படின்னா எனக்கு ஓகே. பட் ஒரு சில பர்சன் கலருக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, இருக்கு, அது இருக்கு. ஃபேர் டோனுக்கு இங்கே வேல்யூ இருக்கு, அது ஹானஸ்ட். அது வந்து நம்ம என்ன வேணா சொல்லலாம் ப்ரோ, இந்த மாதிரி நீங்கள் மாநரமாக இருக்கலாம், இல்லை வந்து கருப்பாக இருக்கலாம், இல்லை வெள்ளையாக இருந்தால் மட்டும்தான் நான் வேல்யூ கொடுப்பேன்னா வேல்யூ வெள்ளையாக இருந்தால் மட்டும்தான் வேல்யூ பண்ணுற ஒரு டேர்ம் கொஞ்சம் இருக்குது. நாட் ஃபுல்லி, பட் கொஞ்சம் இருக்குது. ஆனால் அதுக்காக நம்ம கருப்பாக இருக்கோம் மாநரமாக இருக்கோம் அதெல்லாம் நம்ம வேல்யூ பண்ண மாட்டாங்களான்னு கேட்டால் இல்லை, வேல்யூ பண்ணுவாங்க. அதோட வேல்யூ வேறு. உங்களை நீங்கள் திறமையை வளர்த்துக்கோங்க, உங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கும், நீங்கள் அதில் ப்ளே பண்ணுங்க, அதில் நீங்கள் ஜெயிங்க. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து உங்களோட கலர் டோன் வந்து யாருக்கும் அஃபெக்ட் ஆகாது. அப்போ நீ யாரா வேணா இருந்தாலும் உங்களை கொண்டாட தான் செய்வாங்க, அங்கே வந்து உங்களோட கலர் டோன் வந்து ப்ளே பண்ணாது. ஸோ டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் யுவர் கலர் டோன், ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் யுவர் டேலண்ட், வாட் யூ ஆர் கோயிங் டு ப்ளே. ஏன்னா அப்படின்னு பார்த்தா விஜய் சேதுபதி என்னாலாம் சொல்லுங்க, அவருக்கு இருக்க டேலண்ட்டுக்கெலாம் வந்து அவர் வந்து கலர்னாலே வந்தார், இல்லை அவர்கிட்ட இருக்க திறமைனால வந்தார். இந்த தனுஷனாக இருக்கட்டும், யோசிச்சு பாருங்க, அவர்கிட்ட இருக்க கலர்னாலே இல்லை, அவர்கிட்ட திறமை. ஸோ அதனால ஃபோக்கஸ் ஆன் யுவர் டேலண்ட், அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்க, அதுதான் முக்கியம். கலர் வந்து அது நாளைக்கு வந்துடுங்க. அது நீங்கள் போயிட்டு நல்லா சம்பாரிச்சுன்னு நீங்கள் பாக்கெட் ஃபுல்லாக காசு இருந்து நல்லா சொகுசு காரில் இருந்து அதாவது பில்லே பார்க்காம நம்ம ஒரு பொருளை வாங்குற ஒரு லெவலில் இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக க்ளோ வருங்க. அது உண்மைங்க. இன்னைக்கு இருக்கிற முக்காவாசியான பெரும்பாலும் இருக்க ஒரு பசங்களோட மைண்ட் செட் வந்து பில்லு பார்க்காம நான் ஒரு ஃபுட்டு வாங்கணும், பில்லு பார்க்காம நான் வந்து ஒரு பொருளை வாங்கணும், அதில் நானும் ஒருத்தவன். அந்த லெவலுக்கு நம்ம வந்துட்டோம்னா நீங்க நினைக்கிற கலர் என்னங்க, நீங்க வேற லெவலுங்க. ஸோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. சூப்பர். இப்போ இதெல்லாம் நம்ம சினிமா இது எல்லாத்தையும் ஒர்க்கு தாண்டி நம்ம அதுக்கு வரதுக்கு முன்னாடி நீங்க கோயம்புத்தூர்ல ரூம்ல இருந்துன்னு சொன்னீங்கல்ல, ஒரு 15 பேரோட இருக்குன்றது அந்த, ஏன்னா ஒரு 5-6 பேர்னாவே ஒரு ஃபுல் ஃபன் தான். இப்போ 15 பேருன்றது அவ்வளோ இருக்கும்ல, அதுல மறக்க முடியாத இந்த ஒரு ஃபன் என்னால லைஃப்ல இருக்கு, மறக்கவே முடியாதுன்னா எது சொல்லுவீங்க? எவ்வளோ மிஸ் பண்றீங்க? காலேஜ் பசங்க, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நான் என்னதான் அந்த 15-20 பேர்த்தோட கனெக்டடாக இருந்தாலும் எனக்கு ஸ்கூல் லைஃப் தான் பெஸ்ட். எனக்கு பர்சனலாக என் கூட ஒரு 5 பேர் இருக்காங்க. அந்த 5ல் 3 பேர் எப்போவுமே கூட இருப்பாங்க. அது எனக்கு அந்த 16-20 பேர் விட எனக்கு இவங்க ரொம்ப முக்கியம்னு நான் சொல்லுவேன். அவங்க கூட எனக்கு அவ்வளோ மெமரிஸ் இருக்கட்டும், ஆனால் அதை ஓவர் கம் பண்ணுற மாதிரியான ஒரு செட் ஆஃப் ஒரு கோல்டு பிளாட்டினம் என்ன வேணா இருக்கலாம், அந்த மாதிரியான ஒரு தங்க பசங்க வந்து எனக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. பேர் வேணா செல்வா, அகஸ்டின், கார்த்தி, விக்கி சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி 4 பேர். ஓகே, இந்த வீடியோ ரிலீஸ் ஆகும்போது அவங்களுக்கு மறக்காம உங்களை அடுத்து இந்த கேள்வி உங்களோட கேர்ள் ஃபேன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, எப்போ கல்யாணம், எப்போது காதல், அந்த முடிவுகளில் இருக்கீங்க? உங்களை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நீங்களே சொல்லிடுங்க. எனக்கு இல்லை லவ் பண்ணிருக்கீங்களா? எனக்கு ஆசை தான், நடந்தால் சந்தோஷம்தான், ஆனால் நடக்க மாட்டேங்குதே, கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு. தாங்க எல்லா கேங்கும் இந்த மாதிரி ஒருத்தர் இருப்பாங்க, அந்த மொமெண்ட் தான் எனக்கு வருது. நடக்கும். நம்மளை எவ்வளோ கனவு கண்டுருப்போம் சின்ன வயசுல இருந்து, எவ்வளோ பேசிடுவோம் பசங்களுக்குள்ள. அப்போ எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குன்னு எடுத்துக்கலாமா? ஆப்வியஸாக எல்லாருக்கும் இருக்கணும்ல, ஜாலியாக இருக்கணும். நம்ம எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு பர்டிகுலர் பார்ட்னர் வேணும். சந்தோஷமாக இருக்கட்டும், துக்கமாக இருக்கட்டும், எல்லா இடத்துக்கும் ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு பர்சன் இருந்தால் சந்தோஷம் தானே. பட் அதுக்கான ரைட் டைம் இப்போ இல்லை எனக்கு, பிகாஸ் லைக் ஐ எம் ஃபோக்கஸிங் மை கெரியர். பட் ஒன் டே டெஃபினெட்லி ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யூ. சூப்பர். நான் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் இன்டர்வியூ பண்ணும்போது அவங்களோட என்னென்ன விஷயங்கள் ஒரு புக் மாதிரி தான் படிப்பேன், தெரிஞ்சுப்பேன். இப்போ உங்களை பார்க்கும்போது லிட்டரலி என்ன பார்க்குற மாதிரி இருக்கு. சேம் தாட்டில் ஒரு மனிதரை இன்னைக்கு சந்திச்சு பேட்டி எடுத்திருக்குன்றதுல மகிழ்ச்சி. இன்னும் நிறைய நீங்கள் அச்சீவ் பண்ணும். ஏன்னா நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க, நான் கிராமத்துலேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிராமத்துலேருந்து வந்து சக்ஸஸ் ஆனீங்கன்னா உங்களை மாதிரி நிறைய பேர் வந்துட்டு இருக்கோம். ஸோ எல்லாரும் சக்ஸஸ் ஆகணுன்றது ஒரு பாசிட்டிவ் தாட் சொல்லிட்டு, அண்ட் இவ்வளோ நேரம் நாம் கேட்குற எல்லாத்துக்கும் ஸ்வீட்டாக பதில் சொன்னதுக்கு நன்றி.
தேங்க்யூ ஸோ மச். அண்டு ஜித்து சூப்பராக இன்டர்வியூ பண்ணாங்க. அண்டு நம்ம எவ்வளோ நேரம் நம்ம இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க, லைக் நியர்பை எவ்வளோ ரொம்ப நேரம் போயிருக்கு. ஆனால் டைம் போனதே தெரியல. ரொம்ப எந்துவா, ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லி மூவ்ல ஏதோ பல வருஷம் பழகின ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுற மாதிரி, ரொம்ப டிபேட் பண்ற மாதிரி, ஒரே ஊருக்காரங்க மாதிரி, லைக் மாமா மச்சான் மட்டும் சொல்லல, மற்றபடி எல்லாம் ஜாலியா பேசுற ஒரு ரேப்போ வந்து கண்டிப்பா உங்களுக்கு இருக்கு. நீங்களும் மேன்மேலும் வளர என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். கண்டிப்பா நம்ம 2 பேரும் சீக்கிரம் ஒரு ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணுவோன்ட்டு நான் நம்புறேன். பண்ணுவோம் கண்டிப்பா. ஆல் தி பெஸ்ட் ஜித்து. தேங்க்யூ ஸோ மச். வாழ்த்துக்கள். தேங்க்யூ.